எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கின உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெரியுமா? அது எல்லாருக்குமே உண்டு. எனக்கும் தான் அப்படி தான். அந்த வாங்கின உடனே ஒரு ஆர்வ கோளாறுல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி யூஸ் தான் இது. ஸோ இது கார்டில் ரொம்ப நாளாக போட்டு வச்சு இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஆஃபர் போச்சு நிறைய. அதனால் நானும் இது ஒன்று வாங்கினேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு இந்த மார்னிங் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு கட்டும்போது இந்த காய்கறி அரிகிறதே ஒரு பெரிய டியூட்டி மாதிரி இருக்கும். முன்னாடியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஸோ அது நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப எமர்ஜென்சின்னா எப்போவாது ஒரு வாட்டி, ரொம்ப ரேர். ஸோ எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே பூண்டு உரிக்கிற விஷயந்தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக இது வாங்கினேன் மெயினாக. அது இல்லாமல் பழைய மிக்ஸி ஒன்று வச்சுருந்தோம். அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா அது கீழே விழுந்தாலும் அது உடஞ்சி ப்ரோக்கன் ஆகி அது வேண்டாம், அந்த திருப்பி அதே கம்பெனி நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது நிறைய ரிவ்யூ பார்த்து இதை வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. சொல்லப்போனால் இதில் ஒரு 3-4 பூண்டு போட்டிருந்தேன். அதில் ஒரு 3 பூண்டுக்கு தான் தோல் வரல. மீதி எல்லா பூண்டுமே நல்லா தோல் ரிமூவ் ஆகி சூப்பராக வந்தது. ப்ராடக்ட் ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னுடைய ஓன் காசை போட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் எதுவும் ரிவ்யூலாம் கொடுக்கல. எனக்கு ஓன் யூஸில் நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் நானே இந்த ப்ராடக்டை வாங்கினேன். எப்படி இருக்குது, அதில் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம்ல, அதே மாதிரி பார்த்துட்டு தான் நானும் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. மெயின் மார்னிங் பசங்க கூட எனக்கு அந்த சாப்பாடு பேக் பண்ணுற மாதிரி டென்ஷன் வேறு எதுவுமே இருக்காதுங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான நமக்கு ஒரு பொருள் கிச்சனில் இருந்ததுன்னா அந்த டைம் சேவு. இந்த காய் கட் பண்ணுறதுக்கு 1 ஹவர், அரை மணி நேரம் அதில் போடுற டைமை இதில் ஐ திங்க் 2 செகண்ட் 3 செகண்டில் அந்த வேலை முடிஞ்சிடுது. சமையலும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ரொம்ப அழகாக நம்மளால் வேலையை முடிக்க முடியுது. அதுக்காக வாங்கினது தான். இந்த உடனே ஆர்வக்கோளாறில் வாங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண உடனேவே அந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. நல்லா கைக்குள்ளே 1 இன்ச்சு போயிடுச்சு, இறங்கிருச்சு. நல்ல ரத்தம். கொஞ்சம் நேரம் அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்த உடனே கையை வெட்டியாச்சு. ஃபஸ்ட்டு கையை தான் வெட்டி அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வெட்டணும். அந்த மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்னு நான் யோசிக்கலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம், செகண்ட் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணேன். அதை படித்து பார்த்து அதில் எப்படி இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. அது கீழே அந்த ரப்பர்லாம் மாட்டணும். அந்த ப்ராடக்டில் அதை கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன எப்படி மாட்டணும்னு. அதை பார்த்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக வச்சு பண்ணேன். பர்ஃபெக்டாக வந்தது. அப்போ 2 பிளேடையுமே பர்ஃபெக்டாக போட்டு பண்ணது. அதான் சொல்லலை, வந்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு புது பொருள் இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்து பார்த்து எல்லாம் பண்ணுவோம். அதே தான் நானும் பண்ணினேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இது வாங்கினதே ஞாபகம் இல்லாமல் நம்ம ஷாப்பிங் போர்டில் கோவக்காவெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தான் இது வாங்கியிருக்கோமே, ஏன்டா இதை யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் பாதியில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அது போட்டு அண்ட் கோவக்காவை பொடியாக அரிஞ்சிட்டோம். ரவுண்டு இல்லைன்னா நீட்டாக அறிவேன் எப்போவுமே. இது பொடியாக இருந்தது. நான் பாதி கட் பண்ணதையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு கோவக்காய் பொரியலாச்சு. ஸோ நல்லா ஃபன்னாக போச்சு. வந்ததுலேருந்து கண்டினியூவாக இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குக்கிங் நம்ம எப்போவுமே கிச்சனில் போய் நின்றுட்டு கத்திட்டு அந்த மாதிரி பண்ணுறதோட பெட்டர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தது. அது ஈஸியாக இன்னும் பண்ண முடியும்னு சொல்லும்போது எல்லாம் உரிச்சோமா, இதில் போட்டோமா, ஒரு அடி அடித்தோமா, 2 பக்கம் 3 பக்கம் கடாயை வச்சோமா, வதக்கு, ஒன்று பொரியல், ஒன்று சாம்பார், என்ன பண்ணணும் கடன்னு முடி அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட்டு இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு கீழே விழுந்தாலும் உடையாது, பிரேக் ஆகாது ஒன்று. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ என்ன தெரியுமா, அந்த மூடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாமே அந்த மூடி போட்டு நம்ம அது மேலே அந்த மோட்டரை வச்சு தான் பண்ணுறோம். அப்படி இருக்கும். அந்த மூடியில் தான் கொஞ்சம் மற்றபடி பாத்திரம் கீழே விழுந்தால் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு வச்சுருந்தது அது கீழே போட்டோன்னே எனக்கு உடஞ்சி. அதில் எல்லாமே நல்லா பண்ண முடியும். அதில் 2 டைப்லையுமே பண்ண முடியும். இதில் எல்லாமே பொடியாக தான் அறிய முடியும், நீட்டாக பண்ண முடியாது, லாங் பண்ண முடியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இதில். பட் ப்ராடக்ட் சூப்பர். நல்லாயிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே இந்த ப்ராடக்டோட லிங்க் நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.